ஒரு கிராமத்தின் கதை. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பசுமையாக மகிழ்ச்சியாக இருந்தது. பறவைகள் இனிமையாக கூவும், ஆறு நிரம்பி வழியும், மழை தவறாமல் பொழியும். அதில் இருக்கும் மக்கள் இயற்கையை மிகவும் நேசித்தார்கள். அந்த கிராமத்தில் ரோஹன் என்ற புத்திசாலி சிறுவன் இருந்தான். அவன் இயற்கையை மிகவும் நேசிப்பான். மரங்களோடு பேசுவான், குருவிகளோடு விளையாடுவான். நாம் மரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று அவன் அனைவரிடமும் சொல்வான். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு வியாபாரி வந்தான். வணக்கம் கிராம மக்கள் என்று அவன் சத்தமாக கூவினான். இந்த மரங்களை வெட்டிவிட்டால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மரக்கட்டைகளை விற்றால் நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் அவரை நம்பி மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். சருக்சருகு என்ற சத்தத்தில் மரங்கள் விழத் தொடங்கின. மழை வராது, காற்று மாசாகும் என்று ரோஹன் எச்சரித்தாலும் சிலர் கவலைப்படவில்லை. மரங்கள் வெட்டப்பட குருவிகள் எங்கோ பறந்து சென்றன. மயில்கள் காணாமல் போயின. ஆறு மெதுவாக வற்றியது. நிலம் உலர்ந்து போனது. ஒரு நாள் வறண்ட நிலத்தில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி தண்ணீர் தேடி ஓடியது. அம்மா, எனக்கு கடுமையான தாகம் என்று அழைத்தது. ஆனால் ஆற்றில் நீரே இல்லை. அப்போதுதான் மக்கள் தங்கள் தவறை புரிந்து கொண்டார்கள். ரோஹன் ஒரு தீர்வு சொன்னான். மரங்களை மீண்டும் நடுவோம், இயற்கை திரும்பும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் செடிகளை நடத் தொடங்கினார்கள். மழை பெய்யும் போது பராமரித்து வளர்த்தார்கள். மரம் காப்போம் என்று முழங்கினர். சில மாதங்களில் கிராமம் மீண்டும் பசுமையாகியது. பறவைகள் திரும்பி வந்தன. ஆறு மீண்டும் நிரம்பியது. மக்கள் சந்தோஷமாக இருந்தனர். மக்கள் அனைவரும் ஒருமித்துக்கு கூறினார்கள், மரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மரங்களை வளர்ப்போம், பூமியை பசுமையாக மாற்றுவோம். மரம் காப்போம், வாழ்வை காப்போம்.